ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சினிமா கமெண்ட்ரியில் மா ஊரி பொலிமேரா 1 and 2 ஃபார் ஃபஸ்ட் டைம் 2 பார்ட்டையும் வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் வீடியோவோட ஸ்பெஷலே. ஸோ மா ஊரி பொலிமேரா அப்படின்னா என்னோட ஊரோட எல்லை பகுதிகள் புறநகரில் இருக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்தோட அந்த பேருக்கான அர்த்தம். ஸோ இது ஒரு தெலுங்கு படம். ஆஹால் அவைலபிளாக இருக்குது. இன்னும் தமிழ் டப்பிங்லாம் அவ்வளோ தெலுங்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த படம் பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்துட்டு இந்த படம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். நேற்றுக்கு காலையில் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தேன், அந்த நைட் வந்து செகண்ட் பார்ட் பார்த்தேன். ஸோ இந்த படையோட கதைக்களம், அதாவது தமிழில் பார்த்துருந்தீங்கன்னாலே சொல்லியிருப்பேன் 14 ஃப்ளாஷ்பேக்கு, அதில் 10 ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயந்தான். நமக்கு த்ரில்லர் மூவிஸாக அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ படத்தோட ஃபஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 hour வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன நெகட்டிவாக பட்டுச்சுன்னா, இது ஒரு படம் பார்க்குற மாதிரியே இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஸோ அந்தளவுக்கு ஒரு பட்ஜெட் இல்லையா என்னன்னு தெரியல, நல்ல குவாலிட்டியாக எடுக்கல. ஸோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதை தாண்டி தெரிஞ்ச முகங்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அது ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிறப்போ நமக்கு இதில் இருக்கிற அந்த ஹீரோவை தாண்டி வேறு யாருமே வந்துட்டு அவ்வளோவா தெரிய வராது. ஸோ அவங்கள வச்சு இந்த கதையை வந்து நிறுத்திருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக சட்டிலாக போயிட்டுருக்கிற ஒரு ஸ்டோரியில் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஹீரோ வந்து செத்து போயிடுறான். ஸோ இந்த ஹீரோ செத்து போனதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து சொல்லும்போது படம் முடியுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் ஃபஸ்ட் பார்ட்டு. ஓகே, இதில் என்னடா இருக்குது, நான் இந்த படம் பார்த்ததுக்கு ரீசனே செகண்ட் பார்ட் இருக்குது, சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறனால தான். ஸோ இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்த படத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் நடந்த ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த ஒரு விஷயம் இது இப்படி நடக்கலை, இது நடந்தது இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, நடந்ததுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சீனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ட்விஸ்ட் வச்சுறாங்க. என்னென்னா, நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த கதை அது கிடையாது, அது வேறு, இது அப்படி நடக்கலை, இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டே இருக்காங்க. இது ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு இது வந்து நல்லா இருந்தாலும் அண்ட் போக போக ஓவர் சேச்சுரேட்டட் ஆகிடுச்சுன்னு தான் இருக்கும். ஏன்னா சீனுக்கு சீன் வந்து ஃப்ளாஷ்பேக் வச்சுறீங்க, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஆல்ரெடி நடந்தது இது கிடையாதுன்னு ஒரு டெஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுறீங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, பட் போக போக ஓவர் சேச்சுரேட் ஆகிடுச்சு. எல்லாருமே காண்டாவாங்க, எதுக்குடா இது, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காண்டு வந்துச்சு. இப்படி நிறைய ட்விஸ்ட்டும் சேர்ந்து திருப்பி போட்டு ஃபஸ்ட் பார்ட்டில் நடந்த கதையெல்லாம் உண்மை கிடையாது, வேறு கதைன்னு சொல்லி மொத்த ஃபஸ்ட் பார்ட்டையும் நம்ம ரீவிசிட் பண்ணி ஓகே இது இங்கே வருது அப்படின்னு வைக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கும். ஸோ அந்த இடத்துலேயே தலைவலி ஆரம்பிச்சிருது, எதுக்குடா இந்த படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, செகண்ட் பார்ட்டோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கதை அங்கேயும் வந்து ட்விஸ்ட் வச்சாங்க. இந்த கதையில் நிறைய இடங்களில் கொஷின் மார்க்ஸ் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சீரியலில் தொடர்ந்து போட்ட மாதிரி இந்த இடத்துல இதுதான் நடந்தால் ஒரு கொஷின் மார்க், இந்த இடத்துல இது நடந்தால் கொஷின் மார்க். ஒரு 5 சீன் எடுத்து வச்சுட்டு இங்கே இதுதான் நடந்துச்சா இல்லை வேறு நடந்துச்சா இது தெரியணும்னா நீங்கள் தேர்ட் பார்ட் பார்க்கணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து முடிச்சாங்க. அதாவது இது ஒரு ஸ்டோரி, ஒரு லீனியர் ஸ்டோரி. பட் இவங்க ஒரு கதையை காட்டுறாங்க. பட் செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு நாங்கள் காட்டின கதை உண்மையில் ஃபேக் ஃப்ளாஷ்பேக்குன்ற மாதிரி நிறையா ஃபேக் ஃப்ளாஷ்பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு சொல்லிட்டு நிறையா திரும்ப அடுத்தடுத்து சொல்லிட்டே வந்திருக்காங்க. இது இதோட நிற்கல, பார்ட் 3லேயும் இந்த விஷயங்கள் நடக்குது. புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணிக்காங்க, இது நடக்க போகுது அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, செகண்ட் பார்ட்டில் ஒரு ஸ்டோரி காட்டியிருக்கான், இதோட இதெல்லாம் உண்மை நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா தேர்ட் பார்ட்டில் வந்துட்டு இங்கே இது நடக்கல, இதுக்கு பதிலாக வேற ஒன்று நடந்துச்சுன்னு நான் சொல்ல போகிறான். ஸோ இந்த இடத்துல இந்த படம் காண்டாச்சு. ஸோ எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. பட் வித்தியாசமான ஒரு ஸ்டோரி தான், வித்தியாசமான ஒரு அட்டம் தான், அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல ஒரு படமான்னு கேட்டால் தலைவலி அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் பார்க்கலாம், என்னதான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டி நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ மா ஊரி பொலிமேரா எவ்வளோ பேர் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆஹால் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு.